ஹாய் ஆல், நான் உங்க சுபா. ஒவ்வொரு பேட்ச்லையுமே ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுது ஒரே கம்ப்ளைண்ட்டை ரெகுலராக பண்ணுறாங்க. ஒரு ட்ரஸ்ட் இல்லாமல். என்ன அப்படின்னா, மேம் நான் வந்து ஆல்ரெடி ஆன்லைனில் ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணேன் மேம். பட் வந்து ஃபீஸும் வாங்கிட்டாங்க 1000 ருபீஸ். மெட்டீரியல்ஸுக்கும் கேஷ் வாங்கிட்டாங்க. எங்ககிட்ட மெட்டீரியல்ஸ் வாங்கினா தான் நாங்கள் கிளாஸ்லேயே சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லி மெட்டீரியல்ஸும் வாங்க சொன்னாங்க மேம். மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கின உடனே பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க மேம். அதோட அவங்க என்னால் கான்டாக்டே பண்ண முடியல மேம். இப்போ என்கிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்கு மேம், மறுபடியும் உங்ககிட்ட மெட்டீரியல்ஸ் வாங்கணுமா அப்படிங்கிற டவுட்டில் நிறைய பேர் கேட்குறாங்க. இன்னொன்று மேம், ஃபீஸ் வந்து நான் 2000 கொடுத்தேன் மேம். மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவங்க எங்களே வாங்கி சொன்னாங்க மேம். நானும் வாங்கிட்டு வந்து மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுட்டு ஃபீஸ் எல்லாம் கட்டி ஜாயின் பண்ணிட்டேன் மேம். ஆனால் அவங்க வந்துட்டு கிளாஸே அப்லோட் பண்ணல மேம். 2000 வந்தோடனே பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ 6th பேட்ச் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு பேட்ச்லயுமே ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுது இந்த கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எதுக்காக நம்ம மத்தவங்களை ஏமாத்தி மத்தவங்களை இந்த மாதிரி ஆன்லைன்ல ஃப்ராட் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணி ஸ்கேம் பண்ணி இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற இது தெரியல. நம்ம கத்துக்கிட்டதை நம்மளால முடிஞ்சா மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இல்லையா சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு ஆசை காமிச்சு அவங்களும் ஆர்வமா அப்ப கத்துக்கணுங்கிற ஆர்வமே அவங்களுக்கு போயிடுது. அதனாலதான் நான் என்கிட்ட நீங்க மெட்டீரியல்ஸ் வாங்க தேவையில்லை. மெட்டீரியல்ஸ் என்கிட்ட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு நீங்க விருப்பப்பட்டால் மெட்டீரியல்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். நீங்க விருப்பப்பட்டா சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். எதுவுமே நான் ஃபோர்ஸ் பண்றதே கிடையாது. என்ட்ரி சார்ஜஸ் மட்டும் நீங்க 50 ருபீஸ், ஜஸ்ட் 1000 2000 அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் 50 ருபீஸ் பே பண்ணி நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்க போறீங்க. கிளாஸ்ல ஜாயின் பண்ண உடனே நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட மெட்டீரியல்ஸ் அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் மெட்டீரியல்ஸ் வெளியே வாங்கிக்கிறேன்னாலும் நீங்க வெளியே வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட வாங்கணும், நீங்க என்கிட்ட இதை நீங்க சர்டிஃபிகேட் வாங்கி ஆகணும், என்கிட்ட நீங்க மெட்டீரியல் வாங்கி ஆகணும் அப்படின்னு நான் எந்த ரூல்ஸுமே வைக்கல. ஸோ நீங்க பயப்படாம நீங்க வந்துட்டு நம்மளோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம், கத்துக்கலாம். இன்னும் வரைக்குமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா கத்துக்கிட்டு அவங்க சாரி ப்ரீபீட்டிங் பிசினஸா கொண்டு போயிட்டாங்க. 6 வரைக்கும் சூப்பரா அழகா பிசினஸா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி ஏமாந்தே போயிருந்தாலும் நிறைய இடத்துல நம்ம கிட்ட வந்து நீங்க உங்க இன்ட்ரெஸ்ட் போகாம இருக்கிற பட்சத்தில் நம்ம கிட்ட நீங்க கத்துக்கலாம். ஆன்லைன்ல கத்துக்க முடியாத விஷயம் கிடையவே கிடையாது. அதுக்கு உதாரணம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். அழகா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ல அழகா கத்துக்கிட்டு இப்ப சூப்பரா அதெல்லாம் பிசினஸா கொண்டு போயிருக்காங்க. நீங்களும் சீக்கிரமா பிசினஸா கொண்டு போங்க. அப்புறம் இன்னொரு ஒரு டவுட்ஸ் கேட்டுட்டு மேம் எனக்கு டைலரிங்கே தெரியாது, நான் ஆரி ஒர்க் கத்துக்க முடியுமா மேம்? கட்டாயம் நீங்க டைலரிங் தெரியலனா கூட ஆரி ஒர்க் கத்துக்கலாம். டைலரிங்கும் ஆரி ஒர்க்கும் சம்மந்தமே கிடையாது. என்னோட ஸ்டூடெண்ட்க்கே நான் மோஸ்ட்லி எல்லாமே எனக்கு மார்க்கிங் சொல்லி கொடுங்க மார்க்கிங் சொல்லி கொடுங்க கேட்பாங்க. மார்க்கிங் நான் சொல்லி கொடுத்துறேன். பட் முடிஞ்ச அளவுக்கு மார்க்கிங் நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு டைலரிங் தெரியலனா ஒரு டைலர்ட்ட கொடுத்து மார்க் பண்ணி நீங்க போடுங்க தான் நான் சொல்லுவேனே தவிர்த்து மார்க்கிங்க்கும் டைலரிங்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் கிளாஸ் அப்ப நான் டீடைலா சொல்லுவேன். எதனால டைலரிங்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, எதனால நான் வந்து நீங்க மார்க் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க டைலரிங் தெரியலனா அப்படிங்கறத கிளாஸ் அப்ப நான் டீடைலாமே உங்களுக்கு சொல்லிடுவேன். சோ பயப்பட வேண்டாம், தாராளமா நீங்க வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னொரு திங்க் என்னன்னா, சர்டிபிகேட்ஸ்க்கு நிறைய மேம் சர்டிபிகேட் 1500 சொல்றாங்க மேம். கவர்மெண்ட் சர்டிபிகேட் சொல்றாங்க மேம். என்ன கவர்மெண்ட் சர்டிபிகேட், என்ன 1500, எதுக்கு இதெல்லாம் நம்ம கொடுத்து இந்த அளவுக்கு நம்மளுடைய எப்படி சொல்றது, நம்மளோட திறமை தான் ஒரு இடத்துல பேசுமே தவிர்த்து சர்டிபிகேட்ங்கிறது எதுக்கு? ஏன்னா நீங்க ஒரு ஷாப் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அழகா ஒரு ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கலாம், அவ்வளவுதானே தவிர்த்து வேற எந்த ஒரு விஷயத்துக்கும் சர்டிபிகேட் நம்மளோட திறமை மட்டும் தான் நமக்கு கை கொடுக்கும். அதனால தான் சர்டிபிகேட் ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. உங்களுக்கு வேணும்னா 300 கொடுத்து வாங்கிக்கோங்க. நான் வந்து லேமினேட் பண்ணியோ அதே மாதிரி ஃப்ரேம் போட்டோ சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்றதும் கிடையாது. கார்டு தான் என்கிட்ட நீங்க கத்துக்கிட்டீங்க, நான் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டேன். பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். அது எதுக்காக நீங்க ஒரு ஷாப் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா இருக்கும். இல்ல வீட்லயே ஒரு சின்னதா ஷாப் மாதிரி வச்சிருக்கீங்க, நீங்க ஃப்ரேம் பண்ணி நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்றீங்களோ மாட்டிக்கோங்க இருக்கும். அந்த மாதிரி தான். ஏன்னா நான் 1500 2000 என்னாலும் ஃப்ரேம் பண்ணி மத்த பேஜ்ல இருக்க மாதிரி கொடுக்க முடியும். அப்படி நான் கொடுத்துட்டேன்னா சர்டிஃபிகேட் வாங்கணும்னு நினைக்கிற யாராலுமே முக்காவாசி வாங்க முடியாது. அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்மளும் இந்த மாதிரி வீட்டில் மட்டும் அழகா இருக்குமே அப்படின்னு. பட் நான் 1500 சொன்னா அது அவங்களால வாங்க முடியுமான்னு தெரியாது. ஸோ எல்லாமே நம்ம கிட்ட நியாயமா தான் இருக்கும். ஒரு மனசாட்சி படி தான் நான் எல்லாத்தையுமே ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ நீங்க தயங்காம நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தயங்காம நம்ம கிளாஸ்ல வந்துட்டு கத்துக்கோங்க. நீங்க கண்டிப்பா ஒரு பிசினஸ் உமனா வெளியே போவீங்க. தேங்க்யூ.